இந்துக்களை பிரிக்கவே முடியாது கோபத்தோடு முழங்கிய RSS தலைவர். ராஷ்டிரிய சேவா சங்கம் என்னும் RSS அமைப்பு தனது நூற்றாண்டை நிறைவு செய்திருக்கிறது. சமூக அமைப்பான RSS பாரதத்தின் கலாச்சாரம், பண்பாடு மற்றும் தொன்மையை நாட்டு மக்களுக்கு ஊட்டி வெற்றிகரமாக தனது நூற்றாண்டை நிறைவு செய்திருக்கிறது. இதன் அரசியல் அமைப்பான பாஜக நாட்டையும் பல மாநிலங்களையும் ஆண்டு வருகிறது. இருப்பினும் RSS அமைப்பு மீது தொடர்ந்து அவதூறு பிரச்சாரங்கள் பரப்பப்பட்டு வருகிறது. இவற்றை முறியடிக்கும் வகையில் உண்மையை தோல் உரிக்கும் பல வாதங்களும் சமீப காலமாக வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சங்கத்தின் நூற்றாண்டு பயணத்தை விளக்கும் வகையில் சதக் என்னும் திரைப்படம் உருவாக்கப்பட்டு வருகிறது. அந்த படத்தின் பாடல் வெளியீட்டு விழா டெல்லியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய RSS அமைப்பின் தலைவர் மோகன் பகவத், RSS தன் நூற்றாண்டு விழாவை கொண்டாடி வருகிறது. இந்த அமைப்பு பரிணமித்து புதிய வடிவங்களை எடுக்கிறது. ஆனால் மக்களோ RSS மாறிவிட்டது என கருதுகின்றனர். உண்மையில் மாறவில்லை. காலப்போக்கில் படிப்படியாக பரிணமித்து விரிவடைந்து வருகிறது. விதைக்குள் இருந்து இனிப்பான கனிகள் தரும் மரம் வளர்வது போல சங்கத்தின் வளர்ச்சி மெல்ல பரிணமித்து வருகிறது. விதைக்குள்ளேயே மரம் இருக்கிறது என்பதுதான் அடிப்படையான உண்மை என்றார். மேலும் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உள்ள பிருந்தாவனத்தில் சனாதன கலாச்சார விழா நடைபெற்று வருகிறது. இதிலும் கலந்து கொண்டு பேசிய மோகன் பகவத், இந்து சமுதாயத்தை கூறு போட்டு பிரிக்க முடியாது என உறுதியாக கூறியிருக்கிறார். மேலும் அவர் பேசியதாவது, இந்து சமூகத்திற்குள் எந்த பாகுபாடும் இல்லை. சமூகத்திற்குள் வாழும் அனைவரும் ஒன்றே என நாங்கள் கருதுகிறோம். ஒட்டுமொத்த இந்து சமூகமும் ஒன்றே என நாங்கள் நம்புகிறோம். ஆனால் சாதி, மதம், சமூகம், மொழி என இந்துக்கள் பிரிந்து கிடப்பதாக உலகத்தின் பார்வைக்கு தெரிகிறது. இந்து சமுதாயத்தில் பல பிரிவினர் இருக்கின்றனர். ஒவ்வொரு பிரிவிலும் எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடன் உண்டு பருகி உறவாடி இருக்கிறேன். மகிழ்ச்சியுடன் நண்பர்களாகவே என்னுடன் பழகி வருகின்றனர். சங்க அமைப்பு ஆண்டுகளை 100 நிறைவு செய்திருக்கிறது. இதற்காகவே நாடு முழுவதும் இந்து சம்மேளனங்கள் நடத்தப்படுகின்றன. அதே சமயம் சங்க பலத்தை காட்டுவதற்காக நாங்கள் அதை நடத்தவில்லை. இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு துறையிலும் பிரச்சனை இருக்கிறது. இந்த பிரச்சனைகள் குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருந்தால் தீர்வுகள் எட்டப்படாது. பிரச்சனைகளை விவாதிக்க முடியாமல் தீர்வுகளை கண்டறிய நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் என்று அவர் தெரிவித்தார்.